ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வெட்டிப்பையன். இன்றைக்கு தேர்தல் முடிவுகள் எல்லாமே வெளிவந்துருச்சு. கிட்டத்தட்ட விஜய் தமிழகத்தோட முதல்வராக பொறுப்பேற்க போகிறாரு. அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நம்ம சேனல் சார்பாக தெரிவிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாவேகா மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். என்ன சாதனை அப்படின்னு சொன்னால், இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய தோல்வி ஒரு முதல்வருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கு தான். இது வரைக்கும் எந்த மாநிலத்திலையும் இப்படியான தோல்வி முதல்வர் வேட்பாளருக்கு நடந்தது கிடையாது. இது ஃபஸ்ட் டைம். அது ஒன்று. இரண்டாவது பார்த்திங்கன்னா, அவங்க சந்தித்த முதல் தேர்தல்லையே வெற்றி வாய்ப்பையும் பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கின முதல் சின்னத்தை முதல் தேர்தல்லையே ஒரு அதிகாரப்பூர்வமான சின்னமாகவும் மாற்றிருக்காங்க. இப்படி பல சாதனைகள். இரண்டாவது எக்ஸிட் போல் அப்படிங்கிறதும் சரி, அதுக்கு முந்தின கருத்து கணிப்பும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, இந்திய லெவல்லையும் சரி எவ்வளவோ ஊடகங்கள் எடுத்தாங்க. யாரோட கருத்து கணிப்புக்கும் அடங்காமல் அவங்களோட வெற்றி பார்த்திங்கன்னா எல்லாரையும் மீறி தான் நடந்திருக்கு. இப்படி ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே கருத்து கணிப்புலையும் சரி ஒரு சின்னதாக ஐடென்டிஃபை கூட பண்ண முடியல. அந்தளவுக்கான ஒரு வெற்றி. அது மாதிரி நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சாதனை என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய தொகுதியில் அவங்களோட தொகுதி வேட்பாளர் பெயர் கூட தெரியாது அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை. ஒரே ஒற்றை முகம் விஜய். நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறோம், விஜய் நல்லாட்சி தருவார் அப்படிங்கிற ஒற்றை நம்பிக்கையில் எல்லாத்தையும் புறம் தள்ளி முழுக்க முழுக்க அந்த ஒற்றை மனிதனுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. இனிமேல் வரும் காலங்களில் அவங்க ஒரு நல்லாட்சி தருவாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்களோ அந்த நம்பிக்கை அவங்க பால்படுத்தாமல் கரெக்டான ஆட்சியை தரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோளும். எல்லாருக்குமே அதில் சில வேட்பாளர்கள் தவிர மீதி முக்கால்வாசி பேர், கிட்டத்தட்ட ஒரு 70% பேர் முதன்மை வேட்பாளர்கள், முதன்மை வெற்றியாளர்கள், முதன்மை எம்எல்ஏ அந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு அதிகாரிகளை எப்படி கையாளணும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். அவங்க எல்லாமே அதிகாரிகள் எல்லாமே அவங்களுக்கு கீழானவங்க தான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் அதிகாரிகள் நடக்கணும். ஏற்கனவே நடந்த ஆட்சி போல் இது அதிகாரிகளோட ஆட்சி. இங்கே அரசியல்வாதி எந்த விதமான தலையீடும் இல்லை. முதல்வர் ஒரு பொம்மை முதல்வராக தான் இருந்தார். முழுக்க முழுக்க அதிகாரிகள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கெட்ட பேர் எடுத்து தான் முழுக்க முழுக்க புறம் தள்ளி ஒதுக்கப்பட்டாங்க. அதுபோல் இவங்களும் அதிகாரிகளுக்கு கீழானவர்களாக இல்லாமல் மக்களுக்கு எது தேவையோ அதை சரியான முறையில் நம்ம மக்களுக்கு சென்று சேரணும். அதுக்காக எந்த ஒரு அதிகாரி அதுக்கு இடையூறாக இருந்தாலும், மற்ற கட்சிக்காரவங்க யார் இடையூறாக இருந்தாலும் அதை வெளிப்படையாக பேசி மக்களோட ஆதரவை சேர்த்து முழுக்க முழுக்க மக்கள் நலனுக்காக அவங்க பாடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். காத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இவரும் பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகள் போலவே பெண்களுக்காக இருக்கட்டும், மக்களுக்காக இருக்கட்டும் நிறைய பார்த்திங்கன்னா இலவசங்கள் கொடுக்கறதா வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காரு. இருக்கிற சூழலுக்கு எப்படி தமிழகத்தில் ஏற்கனவே இருக்கிற கடன் இதையெல்லாம் எப்படி ஓவர்டேக் பண்ணி இவர் சொன்ன வாக்கையும் எப்படி காப்பாற்றி எப்படி ஆட்சியை நடத்த போகிறார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கக்கூடிய சூழலில் இதுவரைக்கும் 60 ஆண்டு காலங்களில் எத்தனையோ கட்சிகள் டிஎம்கேவை நாங்கள் குழி தோண்டி புதைக்க போகிறோம் அப்படின்ற ரீதியிலெல்லாம் பேசி எவ்வளவோ டிஎம்கேக்கு எதிரான ஒரே கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேர் இறங்கியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் திராவிட கட்சிகளான அதிமுக, திமுக இரண்டையும் தவிர வேறு யாரும் இங்கே வந்ததில்லை. இரண்டு தேர்தல் 3 தேர்தல் பார்ப்பாங்க, மறுபடியும் அவங்களோட கூட்டணி சேர்ந்து அடுத்து தேர்தலை சந்திப்பாங்க. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும், சீமான் அப்படிங்கிறவர் மட்டும் தொடர்ந்து நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் வாஸ் அவுட் அப்படின்ற லெவலில் ஓட்டு வாங்கி ஓரம் கட்டப்பட்டிருக்காரு. அப்படி இல்லாமல் முதல் தேர்தல்லையே இந்த ஒரு சாதனையும் அவங்க பண்ணியிருக்காங்க. 60 ஆண்டுகளுக்கு பிறகு டிஎம்கே விட்டால் ஏடிஎம்கே விட்டால் டிஎம்கே இப்படிங்கிற ஒரு பழக்கத்தை முறியடித்து முதன்முறையாக மாற்றத்திற்கான கட்சி அப்படிங்கிறதுல தாவேகா வந்திருக்கு. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மென்மேலும் அவங்க நல்ல பேர் எடுத்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறமும் பரவாயில்லை, இந்த டிஎம்கே ஏடிஎம்கேக்கு மாற்றாக நம்ம ஓட்டு போட்டதுக்கு கரெக்டான ஆளை தான் நம்ம தேர்ந்து எடுத்துருக்குறோம் அப்படிங்கிற அவங்களோட எண்ணத்தையும் அவங்களோட ஆசையும் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.